என் தங்கப்பிள்ளையே, இன்று இந்த செவ்வாய் கிழமையினுடைய இரவில், அதாவது பிரதோஷத்தினுடைய இந்த இரவில் உன்னை உன் தாயானவள் மனமகிழ்ச்சியோடு சந்திக்க வந்திருக்கின்றேன். இன்று எப்படியாவது உன் தாயானவள் என் வார்த்தைகளை நீ கேட்டுவிட வேண்டும். ஏனென்றால் நாளைய விடியலில் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பேரதிசயம் நடக்க காத்து கொண்டிருக்கின்றது. நான் சொல்கின்ற அடையாளத்தோடு உன்னை தேடி வருகிறார் என்றால் நிச்சயமாக உன்னை விட பேரதிர்ஷ்டசாலி வேறு யாரும் இருக்க முடியாது. இத்தனை காலமும் நீ செய்த புண்ணியத்தின் பலனாக நாளைய விடியலில் இவர் உன்னை தேடி வரப்போகின்றார். அது மட்டுமல்லாமல் இந்த வாழ்க்கையில் உனக்கான மிக பெரிய பெரிய நன்மைகளையும் உனக்கு வேண்டி விரும்பி நிற்கின்ற பல உதவிகளையும் உனக்கு செய்து கொடுக்க போகின்றார். இவர் யார், என்ன அடையாளத்தோடு உன்னை தேடி வரப்போகின்றார் என்பதனை நிச்சயமாக நான் இன்றே உனக்கு சொல்லிவிடுகின்றேன். இத்தனை நாளும் என் பிள்ளை பட்ட கஷ்டங்கள், என் பிள்ளைக்கு என்று விடிவு காலம் என்று நினைத்த விஷயங்கள் என்று எல்லாமுமே இன்று ஒரே நாளில் உனக்கான பதிலை கொடுக்கத்தான் போகின்றது. உன்னோடு என்றும் நான் இருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. உன் தாயானவள் ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் சொல்வதற்கு முன்னால் ஒரு முறைக்கு பல முறை நான் யோசித்து விட்டுதான் அதை உன்னிடத்தில் சொல்வேன் என்பதனை ஒரு நாளும் நீ மறக்கக்கூடாது. அப்படியானால் இன்று நான் உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற இந்த செய்தி, அம்மா பல முறை சிந்தித்து இன்று உனக்கு இந்த செய்தி கிடைத்தால் உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும். என் பிள்ளை, இத்தனை காலமும் நம்மிடத்தில் வேண்டி விரும்பி நின்ற அத்தனை நன்மைகளும் கிடைக்கும் என்பதனால்தான் உன் தாயானவள் இன்று உன்னிடத்தில் இந்த விஷயத்தை சொல்லிவிட வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, இத்தனை காலமும் தொலைத்தது எல்லாம் போதும். இனி எதையுமே நீ தொலைக்கக்கூடாது. இனி எந்த விஷயமாக இருந்தாலும் இந்த வாழ்க்கையில் நீ பெற்றதாகத்தான் இருக்க வேண்டும். அதிகப்படியான நன்மைகளை நீ பெற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் எந்த ஒரு விஷயத்தையும் என் குழந்தை இனிமேல் இந்த வாழ்க்கையில் இழந்து விட்டதாக இருக்கக்கூடாது. நல்ல நேரம் உனக்கு வந்து கொண்டிருக்கின்றது என்று பலமுறை நான் சொல்லி இருக்கின்றேன். ஆனால் இப்பொழுது அம்மா உன்னிடத்தில் ஆணித்தரமாக சொல்கின்றேன், உனக்கு நல்ல நேரம் வந்து விட்டது. இனிமேல் எதை பற்றியும் என் குழந்தை அதிகமாக நீ யோசித்து உன்னுடைய மனதை நீ மேலும் மேலும் குழப்பிக்கொள்ளாதே. நடக்கப் போகின்ற நல்ல விஷயங்களை என்னவென்று தெரிந்து கொள். நடக்கவிருக்கின்ற அத்தனை நன்மைகளும் உன்னை வந்து சேரும் என்பதனை புரிந்து கொள். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரத்தில் உனக்காக எதையும் செய்து கொடுக்க நான் வருகிறேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும். அம்மா எக்காலத்திலும் நம்மிடத்தில் பொய்யுரைக்க மாட்டாள் என்பதும் உன் நினைவில் இருக்க வேண்டும். தடைகளை தாண்டி உன்னை நான் கேட்கச் சொல்கிறேன். ஆனால் நிச்சயமாக அதன் முக்கியத்துவத்தை நீ உணர வேண்டும். உனக்கு நல்லது நடக்கிறது என்றால் உன்னை சுற்றி இருக்கின்ற தீய சக்திகள் அத்தனையும் ஒன்று சேர்ந்து உன் வாழ்க்கையில் உனக்கு பல இடைஞ்சல்களை உருவாக்கி கொடுக்கும் என்பதுதான் உண்மை. இப்படி இந்த வாழ்க்கையில் உனக்கென உருவாக்குகின்ற இந்த இடைஞ்சல்களை எல்லாம் நீக்கி இந்த வாழ்க்கையிலிருந்து நீ பெற வேண்டிய அத்தனை விஷயங்களையும் சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும். எண்ணற்ற திருப்பங்களை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்து விட்டதே என்று நினைத்து நினைத்து என் பிள்ளை நீ வருத்தப்படாதே. இனி நடக்கக்கூடிய அத்தனை நன்மைகளுமே என்றும் என்றென்றும் உன்னை நல்வழிப்படுத்தும். எல்லா சூழ்நிலை மாற்றங்களும் உன்னை நிச்சயமாக பேரதிசயத்தின் பாதையில் உன்னை அழைத்து செல்லும் என்பது உன் நினைவில் இருக்கட்டும். உன்னை ஆட்டி படைத்த தீய சக்திகள் எல்லாம் எப்படியாவது உன்னை இந்த வாக்கினை கேட்க விடாமல் செய்துவிட வேண்டும். ஏனென்றால் இந்த வாக்கு உன் வாழ்க்கையை மாற்றிவிடும் என்பதனால் பல தடங்கல்களை அது உருவாக்கும். எப்படியாவது ஏதாவது ஒரு விஷயத்தினால் உன்னை கேட்க விடாமல் செய்யும். அது எப்படி அம்மா?
நான் இதை கேட்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் யாரால் அதை தடுக்க முடியும் என்று நீ நினைக்கலாம். உனக்கு ஒரு சிறிய உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால், நீ உன்னுடைய கையில் உன் கைபேசியை எடுத்து அம்மாவினுடைய வார்த்தைகளை கேட்கலாம் என்று நினைக்கிறாய். அப்பொழுதுதான் உனக்கு முக்கியமான அழைப்பு வரும், அல்லது அப்பொழுதுதான் யாராவது வெளியில் நின்று உன்னை அழைத்து கொண்டிருப்பார்கள். அப்பொழுதுதான் நீ ஏதாவது ஒரு விஷயத்தை மறந்து விட்டதை ஞாபகத்திற்கு கொண்டு வருவாய். இப்படியான தடங்கல்கள் உனக்கு உருவாகும். நான் சொல்வது உனக்கு புரிகின்றதல்லவா? நான் சொல்கின்ற இந்த வார்த்தைகளை என்றும் என்றென்றும் என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக என்றும் என்றென்றும் நான் இருக்கிறேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும். இத்தனை காலமும் அம்மா உனக்கு சொல்லும் பொழுதெல்லாம் என் வார்த்தைகளை கேட்க முடியாமல் உனக்கு ஏற்பட்ட தடங்கல்களை எல்லாம் தகர்த்தெறிந்துதானே என் பிள்ளை நீ முன்னேறி வந்திருக்கிறாய். அதுபோல இனியும் அத்தனை தடைகளையும் தகர்த்தெறிந்து இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் பல முன்னேற்றங்களை நீ காண்பாய். பல நல்ல விஷயங்களை எல்லாம் நீ கண்டு கொள்வாய். எதிர்பாராமல் உனக்கு நடக்கின்ற அத்தனை விஷயங்களும் இனி உன்னை நிச்சயமாக சந்தோஷப்படுத்தும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய். என் தங்கமே, எல்லா விஷயங்களுக்கும் உனக்கு நான் கொடுக்கின்ற ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா? உன்னுடைய நேர்மையான மனது, உன்னுடைய நல்ல எண்ணம் உனக்கானவற்றையெல்லாம் உன் கைகளில் தந்துவிடச் சொல்கின்றது. அதனால் தெய்வம் உனக்கு தர காத்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் எக்காரணத்தை கொண்டும் இதிலிருந்து நீ ஒரு அடி கூட பின்வாங்கிவிடக்கூடாது. இந்த வெற்றி உனக்கே உரித்தானதாக இருக்கும் பொழுது அதை நீ பெறுவதற்கும் தயாராக இருக்க வேண்டும் அல்லவா? எந்த நிலையிலும் இதனை நீ விட்டுவிடக்கூடாது. எந்த சூழ்நிலைகளிலும் இதிலிருந்து நீ வெளியே வந்துவிடக்கூடாது. நல்லதை நடத்தி தருகின்ற நேரத்தில் ஒரு தவறை நீ செய்து விட்டாயானால், அல்லது யாரேனும் ஒருவரின் கண்ணீருக்கோ இன்னொருவர் படுகின்ற வேதனைக்கோ நீ காரணமாகி விட்டாயானால் நடக்கின்ற நல்லது உனக்கு நடக்காமல் போய்விடும். அது இன்னமும் காலதாமதத்தை ஏற்படுத்தும். இத்தனை நாளும் நீ செய்த விஷயங்கள் எல்லாம் உனக்கு தாமதத்தை ஏற்படுத்துகிறது என்றால் அதற்கு இதுவும் ஒரு காரணம். மற்றவர்களுக்கு கெடுதலை செய்தாய் என்று அம்மா சொல்லவில்லை என் பிள்ளையே. மற்றவர்களோடு சேர்ந்து நீ தவறான ஒரு முடிவை எடுத்திருக்கலாம், அல்லது தெய்வத்தின் மீது கொண்ட நம்பிக்கையில் ஒரு அடி நீ பின்வாங்கி இருக்கலாம். அப்படியெல்லாம் செய்யும் பொழுது தெய்வம் உனக்கு கேட்டதை எப்படி கொடுக்கும்? தாமதத்தை தானே கொடுப்பார்கள். தாமதமாகிறது என்று வருத்தப்படுவதற்கு முன்பாக நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதனை முதலில் தெளிவாக சிந்திக்க வேண்டும். இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை முதலில் நீ நிறைவாக யோசிக்க வேண்டும். அப்படி செய்தால் மட்டும்தான் உனக்கான அத்தனை விஷயங்களும் உன்னை நிறைவாக வந்து சேரும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய். என் பிள்ளையே, பிரதோஷத்தினுடைய இரவில் சிவபெருமானையும் நந்தீஸ்வரரையும் வணங்கி என் பிள்ளை உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரும் புண்ணியத்தை நீ தேடிக்கொண்டிருக்கின்றாய். திருவோண நட்சத்திரம் கூடி வந்திருக்கின்ற இந்த நாளில் பெருமாளினுடைய ஆசிகளையும் நீ நிறைவாக பெற்றிருக்கின்றாய். அப்படி இருக்கும் பொழுது நாளைய விடியலில் உனக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய உதவி யாரிடத்தில் இருந்து நான் சொல்லாமலேயே உனக்கு தெரிந்திருக்கும். இருந்தாலும் அம்மா உனக்கு சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. எல்லோராலும் புரிந்து கொள்ள முடியாது. நாளை என்ன விஷயம் என்று வேண்டுமானால் தெரிந்திருக்கலாம். ஆனால் எந்த ரூபத்தில் உனக்கு உதவி கிடைக்கும் என்பது நீ தெரிந்திருக்க மாட்டாய். நமக்கு நல்லது நடக்குமா, நடக்காதா? நாம் செய்கின்ற விஷயம் நமக்கு வெற்றியை கொடுக்குமா, நாம் தொடர்ந்து இதனை செய்யலாமா என்பது போன்ற ஒரு நல்ல தெளிவு ஒவ்வொரு விஷயத்திலும் உனக்கு கிடைத்து விட்டாலே போதுமே. அதுவே உனக்கு போதுமான அளவிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். நாம் முயற்சியை தொடரலாம் என்ற ஒரு அறிகுறி உன் கண் முன்னால் தெரிந்துவிட்டது என்றால் அந்த முயற்சியிலேயே நீ உன் வெற்றியை பெற்றுக்கொள்வாய் என்பதனை உணர்ந்து கொள்ள தொடங்கு. என் பிள்ளையே, நாளைய விடியல் 26/2/2025
மகா சிவராத்திரியினுடைய நாள். என் பிள்ளையே, சிவபெருமானினுடைய அன்பை, அந்த ஈசனினுடைய அன்பை நீ நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டிய நாள். சிவராத்திரியினுடைய இரவில் சிவபெருமானினுடைய அன்பினை ஒருவரால் பெற முடியும் என்றால் நிச்சயமாக அவர்களை விட புண்ணியம் செய்தவர்கள் வேறு யாருமே இங்கு இருக்க முடியாது. தான் நினைத்த விஷயங்களை எல்லாம் தன்னுடைய வாழ்க்கையாக மாற்றிவிடக்கூடிய வல்லமை அவ்வளவு எளிதில் எல்லோருக்கும் வாய்த்திடாது. தெய்வத்தினுடைய அன்பை நிறைவாக பெற்றவர்களுக்கு மட்டுமே அது கிடைக்கும். அப்படியானால் நீ தெய்வத்தின் அன்பை பெற்றிருப்பது உண்மை என்றால் நாளைய இரவில் சிவபெருமானுக்காக கண் விழித்து உன்னுடைய வேண்டுதலை நீ நிறைவேற்றி கொள்ளலாம். என் பிள்ளையே, நாளைய தினம் யாரேனும் ஒருவர் ருத்ராட்சம் அணிந்து உன் முன்னால் வருகிறார் என்றால், அல்லது தன்னை சிவனடியாராக உன் முன்னால் அடையாளப்படுத்திக் கொள்கிறார் என்றால் நிச்சயமாக சிவனினுடைய அன்பு உனக்கு கிடைத்துவிட்டது என்று அர்த்தம். சிவபெருமானினுடைய நம்பிக்கையை நீ முழுமையாக பெற்றுக்கொண்டாய் என்று அர்த்தம். என் பிள்ளையே, சிவபெருமான் உனக்கு உறுதுணையாக இருப்பதை இவர்கள் மூலமாக உன் கண் முன்னால் உணர்த்தி காட்டுகிறார். நான் இருக்கும் பொழுது பயம் வேண்டாம், நான் இருந்து நடத்துவேன் என்பதனைத்தான் அவர் உனக்கு நிறைவாக சொல்கின்றார். அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளையே, மகா சிவராத்திரி நாளில் இது போன்ற ஒரு சம்பவம் எத்தனை பேருக்கு நடக்கும் என்று நீ நினைக்கிறாய்? இது எத்தனை பேருக்கு கிடைக்கும் என்று நீ நினைக்கிறாய்? என் பிள்ளையே, சர்வசாதாரணமான காரியம் அல்ல. அவ்வளவு எளிதில் யார் வாழ்க்கையிலும் நடக்கின்ற விஷயம் அல்ல. ஆனால் உன் வாழ்க்கையில் நடக்கின்றது. உன்னுடைய வாழ்க்கையில் நான் நடத்தி கொடுக்கிறேன். நிச்சயமாக இனி உனக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற ஒட்டுமொத்த மனநிறைவையும் நீ நிச்சயமாக தெய்வங்களிடமிருந்து மட்டும்தான் பெற்றுக்கொள்ளப் போகின்றாய். இந்த மனிதர்கள் உன்னுடைய நம்பிக்கைக்கு உரியவர்கள் அல்ல. இந்த மனிதர்கள் உன்னுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்கள் அல்ல. நேரத்திற்கு தகுந்தாற் போல அவர்களின் மனதை மாற்றிக்கொள்ளக்கூடியவர்கள். ஆனால் தெய்வமானது எப்பொழுதுமே உன்னுடைய மனநிலையை உணர்ந்து உனக்கு எந்த நேரத்தில் என்ன தர வேண்டும் என்பதனை புரிந்து உனக்கு தரக்கூடியவர்கள் அல்லவா? எந்த நேரத்திலுமே என் பிள்ளை, நீ அதற்கான விஷயங்களை எல்லாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற அத்தனை மகிழ்ச்சியையும் எப்படி நீ பெற்றுக்கொள்கிறாயோ அதுபோல நாளைய தினம் உன் வாழ்க்கையின் பேரதிசயத்தை நீ உணர வேண்டும். என் பிள்ளையே, மகா சிவராத்திரி நாளில் சிவனை உணர்ந்து விட்டால் வேறென்ன இந்த உலகத்தில் உனக்கு தேவை இருக்கின்றது? பரம்பொருளான சிவனினுடைய அன்பு ஒருவருக்கு கிடைக்கும் பொழுது வேறு எதையும் நினைத்து வருத்தப்பட வேண்டாம். அந்த சிவபெருமானால் படைக்கப்பட்டவள், அவரின் பல ரூபங்களை அம்சமாக கொண்டவள் இந்த வராகி. சிவபெருமானினுடைய பிறையை தன் தலையில் சூடியவள் இந்த வராகி. சிவபெருமானினுடைய நெற்றிக் கண்ணை உடையவள் இந்த வராகி. அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தையே, நான் ஒரு விஷயத்தை சிவனிடமிருந்து உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறேன் என்றால் அது உன் வாழ்க்கையில் தரவிருக்கின்ற நன்மைகளை நீ உணர வேண்டும். எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை இதை நீ விட்டுவிடக்கூடாது. இனி எந்த சூழ்நிலையிலும் இதை நீ இழந்து விடவும் கூடாது. உனக்கென இந்த வாழ்க்கை தருவது அத்தனையும் மேலும் மேலும் உன்னை வலிமைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும். உன்னோடு நான் இருக்கின்ற தருணங்களும் இந்த வாழ்க்கையும் இனி என்றும் என்றென்றும் உனக்கானதாக மாறப்போகிறது. அம்மா சொன்னது போல நாளைய விடியலில் யாரையாவது கண்டுவிட்டாயானால் அதுபோல யாருக்காவது உன்னால் முடிந்த அளவு உணவு வாங்கி கொடு. நல்ல நாட்களில் அன்னதானம் செய்யும் பொழுது என் பிள்ளையின் வாழ்க்கையில் அது மிக பெரிய நம்பிக்கையை நிச்சயமாக கொடுக்கும். தெய்வத்தின் அன்பை நீ தேடாமலேயே உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும்.
என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.